வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, CSSல செலக்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். செலக்டர்ஸ்னா என்ன? செலக்டர்ஸ்ல எத்தன டைப் இருக்குன்றத பார்க்க போறோம். மொத்தம் 5 டைப் இருக்கு. எலமெண்ட் செலக்டார், ஐடி செலக்டார், கிளாஸ் செலக்டார், யுனிவர்சல் செலக்டார், குரூப் டி செலக்டார். மொத்தம் இந்த மாரி 5 செலக்டார் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எலமெண்ட் செலக்டார்னா என்னன்றத பார்த்துருவோம். எலமெண்ட் செலக்டார்னா வேற ஒண்ணுமே இல்லங்க. இந்த H1, P டேக் இதெல்லாம் வந்து இந்த H1, P இதெல்லாம் வந்து தான் எலமெண்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். HTML எலமெண்ட்ஸ்ல. நீங்க HTML மறுபடியும் சொல்றேன். HTML பார்க்காம நீங்க வந்து இந்த CSS பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. மறக்காம HTML பார்த்துட்டு வந்து இத பாருங்க. நான் ஐ பட்டன்லயும் குடுக்குறேன். ஓகே ரைட். இப்ப நான் வந்து ஒரு 2 P டேக் வந்து போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வின்னு சொல்லி சும்மா குடுத்துக்கிறேன். செகண்ட் ஒரு P டேக் வந்து ஒண்ணு போடுறேன். அதுல வந்து கோட் வித் அஸ்வின்னு சொல்லி போடுறேன். ஸோ போட்டு இந்த H1 வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு இது வரக்கூடாதுன்றதுக்காக. இப்போ ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத போய் பார்த்துட்டு வந்துருவோம். நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். அஸ்வின், கோட் வித் அஸ்வின் 2மே வந்துருச்சு பார்த்தீங்களா? சரி ஓகே. இப்போ நம்ம அதுக்கு ஸ்டைல் எழுதுவோம். இப்போ ஹெட்டுக்குள்ள போயிட்டு ஸ்டைலுன்றத போடணும். ஸ்டைலுன்றத போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ வந்து பேராகிராஃப் டேக் நான் என்ன சொன்னேன், எலமெண்ட் செலக்டார்னா அந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணுறது தான் எலமெண்ட் செலக்டார். இப்போ நம்ம இங்கே 2 பேராகிராஃப் டேக் இருக்கு. ஸோ பி தான் எலமெண்ட். அந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட்டை வந்து சென்டரில் கொண்டு வந்துடுறேன். அது இப்போ ஒரு கார்னராக தானே இருக்குது. டெக்ஸ்ட்டை வந்து சென்டரில் கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து கலர் வந்து ரெட்டில் வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணுன்றதுக்காக நான் போய் வச்சுக்கிறேன். ஓகே ரைட். இப்போ போய் ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆயிருக்குன்றதை பார்த்துட்டு வருவோம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, சென்டரும் ஆயிடுச்சு, கலரும் ரெட்டில் வந்துருச்சு. இதுதான் வந்து எலமெண்ட் செலக்டர். அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணுறது தான் எலமெண்ட் செலக்டர். நெக்ஸ்ட் ஐடி செலக்டர்னா என்னன்னு பார்த்துருவோம். ஐடி செலக்டர்னா ஒரு இதுக்கு ஒரு பேஜுக்கு ஒன்று தான் வந்து இருக்கணும். அந்த ஐடி வந்து யூனிக்காக இருக்கணும். இப்போ நம்ம இங்கே வந்து 2 பேராகிராஃப் டேக் வச்சுருக்கோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஐடி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நான் இங்கே வந்து ஒரு இதுக்காக வந்து பேரா 1ன்னு கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து பேராகிராஃப் டேக்ல 1. ஸோ இங்கே பேரா 1ன்னு கொடுத்துட்றேன். இதை நான் இங்கே காப்பி பண்ணி இந்த பி டேகை தூக்கிட்டு நான் இங்கே போட்டுடுறேன். இப்போ நம்ம ஸ்டைல் வந்து இங்கே ஹேஷ்டேக் முன்னாடி கொடுக்கணுங்க. ஐடினாலே ஹேஷ்டேக் தான். ஹேஷ்டேக் இல்லாமல் சும்மா கொடுத்தீங்கன்னா அது அப்படியே தான் ரெண்டர் ஆகுமே தவிர எதுவுமே ரெண்டர் ஆகாது. ஸோ வந்து இப்போ 2 பேராகிராஃப் டேக் இருக்குது. இங்கே நான் கொடுத்துட்டேன். நம்ம எலமெண்ட் செலக்டரில் என்ன ஆச்சு, நம்ம பி டேக் கொடுத்துருந்தோம். அது எல்லா பேராகிராஃப் டேக்குமே அது அப்ளை ஆச்சு. இப்போ நான் இங்கே பேரா 1க்கு மட்டும்தான் இந்த ஸ்டைல் கொடுத்துருக்கேன். இப்போ ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை போய் பார்ப்போம். நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அஸ்வினுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டைல் வந்துருக்கு. கோட் வித் அஸ்வின் ஓரமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம அதுக்கு வந்து எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ வந்து இதுதான் வந்து ஐடி செலக்டர். அதே மாதிரி ஐடி செலக்டர் வந்து நம்பரில் வந்து எப்போவுமே ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இப்போ பேரா 1க்கு பதிலாக 1 பேரா அப்படின்னு கொடுக்கக்கூடாது. எப்போவுமே ஆல்ஃபபெட்ஸில் தான் வந்து ஐடி செலக்டர் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் செலக்டர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். கிளாஸ் செலக்டர்னா ஒன்றுமே இல்லைங்க. இங்கே ஐடின்னு போட்டிருக்கீங்களே, அதுக்கு பதிலாக வந்து கிளாஸ்ன்னு போடணும். கிளாஸ்ன்னு போட்டிங்களா, கிளாஸ்ன்னு போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து டாட் வச்சுருக்கணும். இங்கே வந்து டாட் பேரா 1 இது வந்து கிளாஸ் செலக்டருக்கு இதுதான் ரூல். ஸோ நான் இங்கே வந்து சேவ் பண்ணிடுறேன். சரி ஓகே, நம்ம இப்போ வந்து இதுக்கு கொடுக்க வேண்டாம். நம்ம வந்து இதே ஸ்டைலை தூக்கி கோட் வித் அஸ்வின் கொடுப்போம். ஏன்னா நம்ம போன இதுலேயே வந்து ஃபஸ்ட்டுக்கு தான் கொடுத்துருந்தோம். ஸோ வந்து இதில் கொடுப்போம். இப்போ நான் இங்கே பேரா 2ன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். இங்கேயும் வந்து நம்ம மறக்காமல் பேரா 2ன்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றது போய் பார்ப்போம். நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த ஸ்டைல் மாதிரி இப்போ இந்த ஸ்டைல் வந்துருச்சு. ஏன்னா நான் வந்து இதுக்கு மட்டும்தான் இந்த கிளாஸை சூஸ் பண்ணி இங்கே நான் சேவ் பண்ணி ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இதுதான் வந்து கிளாஸ் செலக்டர். யூனிவர்சல் செலக்டார்னா ஒன்றுமே இல்லைங்க. சும்மா நீங்கள் நார்மலாக வந்து ஸ்டார்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்னு போட்டு இதை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்னதான் இந்த கிளாஸையே நான் தூக்கிடுறேன், இல்லை எழுதியிருந்தாலும் ஒன்றும் இல்லை. இப்போ நான் போய் ப்ரௌசரில் ரெண்டர் பண்ணுறேன்னா இது எல்லாத்துக்கும் ஸ்டைல் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நான் இங்கே ஒன்றுமே கொடுக்கல, ஜஸ்ட் பேராகிராஃப் டேக் கொடுத்து பிளா பிளா பிளான்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இவன் நான் இங்கே சேவ் பண்ணிடுறேன். ப்ரௌசரில் ரெண்டர் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், யூனிவர்சல் செலக்டார்னா ஸ்டார் கொடுத்துட்டேன்னா அது எல்லாத்துக்குமே நீங்கள் பேராகிராஃப் டேக்னே இல்லை. நான் இதை H1ன்னு மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். H1ன்னு மாற்றிட்டேன்னா ஸோ இப்போ சேவ் பண்ணி நான் ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை போய் பார்க்குறேன். பார்த்தீங்களா, அதுவும் ரெட்டாக மாறிடும். யூனிவர்சல் செலக்டார்னா எல்லாமே வந்து செலக்ட் ஆகிடும். குரூப்பிங் செலக்டார்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து H1 P இப்போ 2 இருக்குது. ஓகேவா, நான் கன்ஃபியூஷன் வேண்டாம். H2ன்னு ஒன்று கொடுத்துட்டு அதில் வந்து கோடிங்னு சும்மா சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து தனித்தனியாக இங்கே ஸ்டைல் எழுதணும்ல, H1க்கு H2க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டைல் வந்து எனக்கு எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்னா H1க்கும் Pக்கும் வேணும். எனக்கு H2க்கு எந்த ஸ்டைலிங்கும் வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் தனித்தனியாக H1க்கு தனியாக Pக்கு தனியாக எலமெண்ட் செலக்டரில் எழுதுகிற மாதிரி இல்லாமல் இது ரெண்டுத்தையும் சேர்த்து குரூப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, கோடிங் மட்டும் தனியாக இருக்குது. மீதி எல்லாத்துக்கும் அந்த P டேக்கும் H1 டேக்கும் மட்டும் ஸ்டைல் அப்ளை இருக்குது. இவ்வளோ தான் வந்து குரூப்பிங் செலக்டர்.
ஸோ இதுதான் வந்து சிஎஸ்எஸோட செலக்டார்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.